அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. தின விழாவையொட்டி சென்னையில் உள்ள திமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சி அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், நாடு முழுக்க சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் குறிப்பாக திமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சி அலுவலகங்களில் சுதந்திர தினம் எப்படி கொண்டாடப்பட்டது? என்ன விவரம்? ஆனந்தி, 79வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் காலை 8 மணி முதல் சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைமை அலுவலகம் அண்ணா அறிவாலயத்தில் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்டவர்கள் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைமை அலுவலகத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மாநில நிர்வாகி குஷ்பு உள்ளிட்டவர்கள் தேசிய கொடியேற்றி அதே போன்று சுதந்திர தினத்தை மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வும் அதே போன்று நிர்வாகிகளுடன் சிறப்புரை ஆற்றுவதற்கான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை உள்ளிட்ட நிர்வாகிகள் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின அணிவகுப்பு நிகழ்ச்சியும் சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. அதே போன்று இடதுசாரி கட்சிகளான CPM டி நகர் அலுவலகத்தில் CPM முன்னாள் மாநில செயலாளர் K பாலகிருஷ்ணன், மூத்த நிர்வாகி G ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தேசிய கொடியேற்றி சுதந்திர தினத்தன்று தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலும் தேசிய கொடியேற்றி கட்சியினுடைய அரசியல் கட்சியினுடைய அலுவலகத்தில் சுதந்திர தினத்திற்கு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தி அதற்கான நிகழ்வுகளும் நடத்தப்பட்டது. சுதந்திர தினத்தில் நாட்டுக்காக கிடைக்கப்பட்ட இந்த நடவடிக்கை அரசியலமைப்பு சட்ட மூலமாக மக்களுக்கான பணி செய்யக்கூடிய அனைத்து விதமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அந்தந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கட்சி அலுவலகத்தில் சிறப்புரையாக இந்த நிகழ்வு நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள திமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சி அலுவலகங்களிலும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.